தாயக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மிக முக்கியமான ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தாடல் தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த முதலமைச்சர் வேட்பாளர் தொடர்பாக திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு இப்போதைக்கு அடிப்படை பெயர்களை கருத்தில் கொண்டால் நாங்கள் ஒரு தும்புதடியை நிறுத்தலாம் என்று நினைக்கிறோம். கேள்வியாக கேட்கப்படுகிறது. முதலமைச்சர் வேட்பாளராக சுமந்திரன் அவர்கள் நிறுத்தப்படுவது தொடர்பாக கேட்கப்பட்டதற்கு அவர் மேற்கொண்டு அதற்களித்த பதிலில் அவ்வாறு நிறுத்தப்பட்டால் தங்களுடைய சார்பாக ஒரு தும்புத்தடியை நிறுத்துவோம் என்ற ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை சொல்ல முயன்றார் என்ற கருத்துப்பட விவாதம் எழுந்திருக்கிறது. உண்மையிலேயே இந்த ஊடகங்கள் அல்லது அதனை விளங்கிக் கொள்ளுகின்ற நபர்கள் முதலாவது தாங்கள் அந்த விடயத்தை சரியாக விளங்கிக் கொண்டு அதற்கான விளக்கத்தை அளிக்க முற்படுவது சிறந்தது. பொதுவாக ஒரு நபர் தான் ஒரு விதமான கருத்தை சொல்ல முற்படுகின்ற போது அதை இந்த ஊடகங்களும் ஏனைய விமர்சகர்களும் அதனை பிழையாக அர்த்தப்படுத்தி வழிநடத்த முயல்வது நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி ஒரு முயற்சியைத்தான் இப்போது இந்த கஜேந்திரகுமார் அவர்களின் இந்த கருத்துக்கும் பலர் முன்வைக்க வெளிக்கிடுகிறார்கள். உண்மையிலேயே திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி, சுமந்திரன் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் நீங்கள் உங்களுடைய கட்சி சார்பாக ஆரை நிறுத்துவீர்கள் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் முகமாகத்தான் அவர் எடுத்த எடுப்பிலேயே தான் ஒரு தும்புத்தடியை நிறுத்துவேன் என்று சொல்கிறார். அவர் சொல்கின்ற அந்த அர்த்தம் என்னவென்றால், திரு சுமந்திரன் அவர்கள் ஒரு தமிழ் தேசிய விரோத அரசியலை செய்கின்றவர். அவர் ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் நான் தன்னுடைய கட்சி சார்பாக ஒரு தும்புத்தடியை நிறுத்துவேன் என்ற முறையில் சொல்ல முயல்வது என்னவென்றால், சுமந்திரனை ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக தமிழ் தேசியினம் பார்க்க தேவையில்லை, அவர் அதற்கு தகுதியற்றவர் என்றதான் அவர் சொல்ல வர்றார். உண்மையில் விடயமும் கூட அப்படித்தான். சுமந்திரன் ஒரு தமிழ் மக்களுடைய அரசியலுக்கு ஒரு லாய்க்கற்றவர். அதாவது அரசியலை செய்கிறதுக்கு அப்பால தமிழ் மக்களுக்கான அரசியலை செய்யக்கூடிய ஒரு பொறுப்புள்ள நபர் அல்ல. அவருடைய அரசியலில் தமிழ் தேசிய விரோத அரசியல் நிறையவே கலந்திருக்கு என்பது நாங்கள் எல்லாம் அறிந்த விஷயம். அதைத்தான் அவர் சொல்ல வர்றார். ஆனால் இந்த ஊடகங்கள் அல்லது சில நபர்கள் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தமிழ் தேசிய அரசியலை குறைத்து மதிப்பிடுகிறார் என்ற வேறு விதமாக அந்த நகர்வை அல்லது அவருடைய அந்த கருத்துக்கு விளக்கத்தை கூற முற்பட்டு மடைமாற்ற வலிக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கப்படக்கூடியது. இந்த இடத்துல நாங்கள் போராளி காக்கானையும் சில விஷயங்களில் அவசரப்பட்டு கருத்துக்களை வெளியிடுவதை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். அவர் இப்போ இந்த விஷயத்தை நான் காக்கானைக்கு நேரடியாக சொல்லலாம். காக்கானைக்கு சொல்றதனூடாக இந்த சமூக வலைத்தளங்களுக்கூடாக பார்க்கப்பட்டவர்கள் அறிய முடியாது. நான் அவரிடம் நேர் சொல்வதை விட இவ்வாறான ஒரு பொது சமூக வலைத்தளத்துக்கூடாக கருத்துக்களை சொல்வதுதான் பொருத்தமானது என்பதால் தான் நான் இந்த இடத்தில் கருத்து சொல்கின்றேன். இல்லை என்றால் காக்கானைக்கு நான் நேரடியாக இந்த கருத்தை சொல்ல முடியும். ஆனால் அது பொருத்தமற்றது என்பதால் இந்த இடத்துல நான் கருத்து சொல்கிறேன். காக்கானை இவ்வாறான அவசரப்பட்ட சந்திப்புகளை பல தடவை செய்திருக்கிறார். காக்கானை ஒரு வெளி பார்வைக்கு ஒரு மென்மையான ஒரு அமைதியான போராளியாக இருக்கிறார் என்றது பார்வைக்கு தெரிகின்ற விஷயம். ஆனால் அது அவ்வாறு இருக்கின்ற போதிலும் அவர் சில அவசரப்பட்டு அல்லது ஆர்டிஓ கருத்தை கேட்டு சில ஊடகங்களில் அவசரப்பட்ட கருத்துக்களை தெரிவிப்பது ஒரு பிழையான வழிகாட்டலை செய்ய முயற்சிக்கின்றார் என்றதுதான் எங்களுடைய கருத்து. உங்களுக்கு தெரியும், இந்த
மாவீரர் போராளிகள் குடும்பநலன் காப்பகம் சென்ற மாவீரர் நாளுக்கு ஒரு குறிப்பிட்ட கால மாதங்களுக்கு முதல் ஜாழ் ஊடக மையத்தில் நாங்கள் ஒரு கருத்தை ஊடக சந்திப்பை செய்த நாங்கள் இந்த மாவீரர் துயிலும் இல்லங்கள் அரசியல் கட்சிகளின் ஆதிக்கத்துக்கு இருந்து அது ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்ட நிர்வாகமாக வரணுமென்றது. ஏன் நாங்கள் அரசியல் கட்சிகளின் ஆதிக்கத்துக்கு இருந்து மக்கள் மயப்படுத்தப்பட்ட நிர்வாகமாக வரணும் என்று சொல்கிறோம்டா, இங்கே இந்த அரசியல் கட்சிகளும் தமிழ் மக்களுக்கு உண்மையான அரசியலை செய்யலை, தமிழ் மக்களுக்கு தேவையான அரசியலை செய்யலை. தங்களுடைய சுயநலங்களுக்காக அரசியலை செய்ய முற்படுவதும் அதற்கு ஒரு களமாக இந்த மாவீரர் துயிலும் இல்லங்களை தங்களுடைய வாக்கு வேட்டைக்காக பயன்படுத்துவதையும் நாங்கள் அவதானித்தோம். அவை அவ்வாறான ஒரு அரசியலை இவர்கள் துயிலும் இல்லங்களில் செய்யக்கூடாது என்பது எங்களுடைய உறுதியான நிலப்பாடு. ஏனென்றால் எங்களுடைய மாவீரர்களை பொறுத்தவரையில் அவர்கள் உன்னதமான இலட்சியத்துக்காக ஒரு உயர்ந்த தலைவன் வழிகாட்டலே கீழே எதையுமே எதிர்பார்க்காமல் தங்கள் உயிரை கூட துச்சமென மதித்து எதையுமே எதிர்பார்க்காமல் களமாடி களப்படியானவர்கள் தான் எங்களுடைய மாவீரர்கள். அவ்வாறான ஒரு மாவீரர்கள கல்லறைக்கு மேலே உண்மையாக நடக்காதவர்கள், தமிழ் மக்களுக்கு உண்மையாக இருக்கு, அவர்கள் உண்மையாக தமிழ் மக்களுக்கு அரசியலை செய்தவர்கள், அதனால்தான் தங்கள் உயிரை கூட கொடுக்க தயாராக இருந்தார்கள். அவ்வாறான ஒரு மாபெரும் மாவீரர்களின் கல்லறை மீது இவர்கள் உண்மையாக அரசியல் செய்யாமல் சுயநலவாதத்திற்கு அரசியல் செய்யும் இவ்வாறான சாக்கடை அரசியல்வாதிகள் அந்த கல்லறைகளுக்கு மேலே இவர்கள வாக்கு அரசியலை செய்யக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஆகவே அந்த இடத்துல நாங்கள் மாவீரர்கள கல்லறைக்கு மீது இந்த அரசியல் கட்சிகள் உண்மையாக இருக்காத அரசியல் கட்சிகள், பொதுவாக அரசியல் கட்சிகள் யாருமே இதுவரையில் உண்மையாக இருந்தேன்னு நாங்கள் சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில் இவர்கள் யாரும் இந்த 2009க்கு பிறகு உண்மையான அரசியலை தமிழ் மக்களுக்கு வழங்கவில்லை என்பதனை கருத்தில் கொண்டு அவர்கள கல்லர்களுக்கு மேலே இவர்கள் அரசியல் செய்து வாக்கு வேட்டை நடத்தக்கூடாது என்பதற்காக இந்த அரசியல் கட்சிகளின் ஆதிக்கத்துக்கு இருந்து மக்கள் மயப்படுத்தப்பட்ட நிர்வாகமாக அது உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு அந்த மக்கள் மயப்படுத்தப்பட்ட நிர்வாகத்துக்கு பின்னால் ஒத்துழைப்பு வழங்குபவர்களாக இந்த அரசியல் கட்சிகளும் அரசியல்வாதிகளும் இருக்கலாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அவர்களை நாங்கள் முற்றாக புறந்தல்ல சொல்ல இல்லை. ஆனால் அங்கே ஒரு தங்களுடைய வாக்கு வேட்டைக்கான களமாக அதை பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக நாங்கள் இவ்வாறான கருத்தை தெரிவித்த போது ஜாழ் ஊடக மையத்தில் காக்காண்ணா போய் ஊடக சந்திப்பை செய்திருந்தார். இது பிள்ளையான விஷயம், இந்த விஷயத்தை ஏற்கக்கூடாது என்ற மாதிரியும் முன்னுக்கு செய்தவர்களே மாவீரர் துயிலும் இல்லங்களை நிர்வகிக்கலாம் என்ற மாதிரியான கருத்து சொல்கின்ற போது அப்போது மக்கள் மயப்படுத்தப்பட்ட நிர்வாகம் தேவையில்லை என்றும் அரசியல்வாதிகளே தங்களுடைய சாக்கடை அரசியலை இந்த கல்லறைக்கு மேலே நடத்தட்டும் என்றதை காக்காண்ணா ஆமதித்துத்தான் அந்த கருத்தை போய் கூறியிருந்தார். அவே நாங்கள் அது தொடர்பாக நாங்கள் பிறகு விளக்கம் கொடுத்திருந்தோம் எங்களுடைய முகநூலுக்கூடாக. அவே காக்காண்ணா தன்னுடைய அந்த பொறுப்பை மறந்து சில அவசரப்பட்ட ஊடக சந்திப்புகளை செய்ய முயற்சிப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம். அதே மாதிரி தான் இப்போ இந்த சந்தர்ப்பத்தையும் அவர் தனக்கு விளங்காட்டி சரியான முறையில் அதுக்கான விளக்கத்தை கட்டுவோம். யார்கிட்டையாவது 4 பேர்கிட்ட கேட்டுட்டு போய் அந்த ஊடக சந்திப்பை நீங்கள் ஒரு மூர்த்த போராளி என்ற உங்களை பார்வை கூடாக மக்கள் உங்களை பார்ப்பதால் நீங்கள் அவசரப்பட்டு இவ்வாறான சந்திப்புகளை ஊடக சந்திப்புகளை செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். என்றால் நீங்கள் ஒரு தனிநபராக போய் நீங்கள் அந்த ஊடக சந்திப்பை நீங்கள் செய்கின்ற போதிலும் உங்கள் மீதான பார்வை நீங்கள் ஒரு போராளி, மூத்த போராளி என்ற வியூலாம் இருக்குது. அவை அவ்வாறான சந்திப்பை நீங்கள் அவ்வாறான பார்வை மக்கள் மத்தியில் இருக்கின்ற போது நீங்கள் உங்களுடைய பொறுப்புணர்வான ஊடக சந்திப்புகளை நடத்த வேண்டும். இந்த விஷயத்தில் இது ஒரு குழந்தை பிள்ளைக்கும் விளங்குது. கஜேந்திரகுமார் சுமந்திரனை ஒரு பொருட்டாக கருதாமல் தான் அந்த தும்புத்தடியை ஒப்பிட்டு கதைத்தது என்பதை. ஆனால் நீங்கள் அதில் ஊடக சந்திப்பில் போய் தமிழ் மக்களுடைய அரசியல் அவ்வளோத்துக்கு என்ன மெலிஞ்சு போச்சோ,
தமிழ் மக்களுக்கு அவ்வாறான அரசியல்வாதிகள் இல்லையோன்ற மாதிரி கஜேந்திரகுமார் ஏதோ நோக்கத்தோடு கதைத்த ஒரு விஷயத்தை அதை மடைமாற்றி இன்னொரு விஷயமாக மக்களுக்கு மாற்றி கொடுக்கின்ற ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீங்க. அவை இவ்வாறான வேலையை காக்கான செய்யணும். காக்கான ஆக்கப்பூர்வமான சந்திப்புகள் நாங்கள் கேட்கின்ற போது அதை செய்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், போன நவம்பர் மாதம் மாவீரர் துயில் இல்லத்தில் ஒரு 3 மாவீரற்ற தாயார் விளக்கேற்ற வருமாறு அழைக்கப்பட்டு கனகபுரம் துயில் இல்லத்தில் அந்த தாய்க்கான சந்தர்ப்பம் கொடுக்கப்படாமல் திரு இலங்கை கிளிநொச்சி கிளையின் கிளையால் நிராகரிக்கப்பட்டு அவமதிக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டார். அப்போ இந்த விஷயத்தில் மிக அந்த விடயத்தில் நெருக்கமான தொடர்பை கொண்டிருந்தவர் காக்கான். அப்போ நாங்கள் இந்த விஷயத்தில் தொடர்புபட்டு இதில் ஸ்ரீதரனும் வேளமாளிகதன் அவர்களும் அந்த கட்சி தொண்டர்களை பிழையாக வழிநடத்தி அதை ஒரு மடைமாற்றி அந்த தாயை அவமதிக்கின்ற சம்பவத்தை செய்த முயன்ற போது இந்த சம்பவத்தில் முழுதை மறைந்த காக்காண்ணிட்ட நாங்கள் ஒரு ஒரு வீடியோ கிளிக் கொண்டு தர சொல்லி கேட்டனாங்க. அவை அந்த நேரத்தில் அவர் தர மறுத்துட்டார். அப்போ ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு ஒரு 3 மாவீரற்ற தாய் அவமதிக்கப்பட்ட நிலையில் அதுக்கான விஷயத்தில் நீங்களும் தொடர்புபட்டிருக்கிறீங்க, நீங்கள்லாம் அதுண்ட காரண கத்தாவாக இருந்திருக்கிறீங்கள். ஆகவே அந்த விஷயத்தில் உண்மையான விஷயத்தை வெளிப்படுத்துங்க, உங்களுக்கு ஒரு வீடியோ குளிக்க தாங்க ஒன்று கேட்க நீங்கள் தர்றீங்க இல்லை. ஆனால் இப்போ இந்த கஜேந்திரகுமார் சொன்ன விஷயத்துக்கு ஓடி போய் அதை மடமாற்றி நீங்கள் ஒரு விளக்கத்தை கொடுக்க முற்படுறீங்க. அவை தேவையான விஷயத்துக்கு நீங்கள் அதில் ஒரு ஊடகத்துக்கு முன்னால் தோன்றி கதைக்கதை தவிர்த்து கொண்டு தேவையற்ற முறையில் ஊடக சந்திப்பை செய்து ஒருவர் கொடுத்த விஷயத்தை விளங்காமலோ அல்லது அதை மடைமாற்றவோ நீங்கள் முற்படுகின்றீர்கள். காக்கான கனகபுரம் துயிலும் இல்லம் தொடர்பான தகவலை வெளியிட மறுத்ததற்கு காரணமாக இருக்கக்கூடியதாக நாங்கள் கருதுகின்றோம். காக்கானின் மகன் கிளிநொச்சி தமிழரசு கட்சியின் கிளையில் ஒரு உறுப்பினராக செயல்படுகின்றார். அவர் ஸ்ரீதரனோட நிற்கின்றார். அவர் தன்னுடைய மகனுடைய அரசியல் அல்லது அந்த கட்சியின் அவருடைய எதிர்காலம் கட்சியில் அவருடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் என்றதற்காகவா அவர் அவ்வாறான உண்மை நிலையை அந்த துயிலுமில்லத்தினர் அந்த 3 மாவீரர்கள் 3 மாவீரருடைய பெற்றோருக்கு தாய்க்கு நடந்த அந்த அநீதி தொடர்பான உண்மையான விடயத்தை வெளியில கொண்டராமல் தவிர்த்து கொண்டார் என்ற விஷயமும் ஒன்றிருக்குது. அந்த இடத்துல அவர் உண்மையான விஷயத்தை மறுத்து ஒரு வெளியில கொண்டர மறுத்து தான் உண்மை நிலையை வெளியில கொண்டறதுக்கான ஊடக சந்திப்பையோ அல்லது ஒரு வீடியோ நேர்காணலையோ தராமல் அவர் இவ்வாறான பொறுப்பற்ற ஊடக சந்திப்புகளை ஏன் செய்கின்றார் என்றதை நாங்கள் இங்கே கேள்வியாக எழுப்புகின்றோம். எனவே இந்த கஜேந்திரகுமார் அவர்கள் சொன்ன நோக்கத்தோடு இந்த கருத்தை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆதங்கமும் வெளிப்படுத்தலமாக இருக்கின்றது. எனவே கஜேந்திரகுமார் சொன்ன அந்த கருத்துப்பட இந்த தகவலை பார்ப்பதென்றால் அவர் சுமந்திரன் மாகாண சபை அல்லது முதலமைச்சர் வேட்பாளருக்கு பொருத்தமற்றவர், அவர் ஒரு பொருட்டல்ல, அவர் தமிழ் தேசியத்துக்கு உரியவர் அல்ல என்பதை முன்னிறுத்தித்தான் இந்த கருத்தை சுமந்திரன் அவர்கள் தமிழ் அரசு கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் தாங்கள் தங்களுடைய கட்சி சார்பாக ஒரு தும்புத்தடியை நிறுத்துவோம் என்ற அந்த கருத்தை அவர் ஒரு எழுந்தமானத்தில் சொல்லிட்டு போனவரை ஒழிய அவர் தமிழ் தேசியத்தை எந்த விதத்திலும் குறைத்து மதிப்பிட்டு இந்த தகவலை வெளியிடவில்லை. நன்றி. மக்களுடன் போராளிகள், மக்களுக்காக போராளிகள்.